ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க, ஐ மீன் நாளைக்கு மண்டேக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வீக்லி சார்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒன்ஸ் வீக்லி சார்ட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கிளியர் ஐடியா. ஒன் செகண்ட். வீக்லி சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்துட்டு 50,000, அதாவது 14,700, 50,000லேருந்து 53,000 போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் 57,000 டெஸ்ட் பண்ணியிருந்தது. அப்புறம் 54லேருந்து அகெயின் 50,000 டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ 50,000 பிரேக் பண்ணணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுவும் நியர் அபவுட் 1000 பாயிண்ட்ஸில் புல்லிஷ் கேண்டில், ப்ராப்பர் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஷார்ட் பண்ணுங்கிறது வந்துட்டு இமீடியட்டாக நம்ம ஷார்ட் பண்ண முடியாது. அகெயின் மார்க்கெட் எப்போ செல்லிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ இம்மீடியட்டாக வந்துட்டு இங்கேருந்து நெகட்டிவ் ஆயிடும், ஃபுல் செல்லிங் ஃபால் ஆஃப் வரும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ண முடியாது. பட் இந்த டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் இருக்க தான் செய்யுது. இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. பட் ஸ்டில் ஆஸ் ஆஃப் நோ நம்ம அதை வந்து பிளான் பண்ண முடியாது. ஸோ நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஆஃப் செல்லிங் முடிஞ்சிருச்சு, ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஆஃப் பையிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச்குள்ளே டோட்டலாக சைட்வேஸ் தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் 53 கிராஸ் பண்ணால் மட்டும்தான் சூப்பர் பையிங் போகும், இல்லை 50 கிராஸ் பண்ணால் தான் சூப்பர் செல்லிங் போகும். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ட் அண்ட் வாட்ச் செஷன் தான் வந்துட்டு நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான் பெருசாக நம்ம பிளான் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன்னு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு 15 மினிட்ஸ் சார்ட்டில். ஸோ இப்போ ஒன் டே சார்ட்டில், ஐ மீன் ஒன் வீக்லி சார்ட்டில் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 15 மினிட்ஸ் சார்ட். 15 மினிட்ஸ் சார்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் 51,135 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 51,135. ஓகேங்களா? 135. ஸோ ஹையஸ்ட் டே ஹை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை வந்து 51,277 இருக்குது. அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க வர்ஜின் சிபிஆர் இருக்குது. எந்த லெவலில்? 51,300லேருந்து 51,600 வரைக்கும் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 300 ஒயிட் சிபிஆர் தான். ஸோ அதை நம்ம வந்துட்டு புல் பண்ணி மார்க் பண்ணிக்க போகிறோம் நாளைக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தென் நம்மளோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா 50 to 300 கிட்ட இந்த இடத்து வரையும் ஏதாவது ஃப்ளாட் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணால் தென் வி ஆர் கோயிங் டு பிளான் ஃபார் அ பையிங். டார்கெட் ரொம்ப பெருசில் 51,500 தான். சப்போஸ் மார்க்கெட் இதே ஃபேவரில் 51,400 அந்த ரேஞ்சில் கேப் அப் ஆச்சுன்னா 51,600ல எப்போ மார்க்கெட்டோட ப்ரைஸ் பெண்ட் ஆகுதோ செல்லிங்க்கு ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் வருதோ, ஸோ யூ கேன் ஸ்டார்ட். டார்கெட் வந்து அகெயின் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் 51,130. புரியுதுங்களா? இந்த ரெண்டு தான் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இதை தாண்டி எப்படி ஓப்பன் ஆனாலும் லைக் கேப் டவுன் ஆனாலும் இல்லை வந்துட்டு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி பிரேக் டவுன் ஆனாலும் ஸோ கேண்டில் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டே ட்ரேட்ஸ் தான் பர்ஃபெக்ட் ட்ரேட்ஸாக இருக்க போது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன், இல்லை அதே ஃபேவரில் டைரெக்ஷனில் கேப் அப் ஆகி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பெண்ட் ஆகும்போது. ஏன் வந்துட்டு ப்ரைஸ் பெண்ட் ஆகும்போது செல்லிங்னா, ஒன்று வர்ஜின் சிபிஆர், இன்னொன்று கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து அப்சைட் மூமெண்டம் கொடுத்துக்கிட்டே வரனால ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து ஒரு புல் ஆஃப் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து நான் செல்லிங்னு சொல்ல புல் பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். ரொம்ப சிம்பிள் இதாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மோடி பாருங்கள். லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து எஜுகேஷன் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்துட்டு நம்மளோட மந்த் அண்ட் பிஎன்களோட சேர்த்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அந்த பிகினர் சீரீஸை வந்து நான் கண்டினியூ பண்ணுற மாதிரியான வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன். அதனால தான் என்னால் ஹெல்த் இஷ்யூஸ் என்னால் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியல வீடியோஸை. நெக்ஸ்ட் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் சொல்கிறது தான், ட்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு சிம்பிள் திங்ஸையும் நோட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த லாட் சைஸ் மாறுது இல்லையா, அது என்னையிலேருந்து எஃபெக்டிவ் அது எல்லாமே கிளியர் கட்டாக சொல்கிறேன். அதுக்கான ஒரு சொல்யூஷனையும் சேர்த்தே உங்களுக்கு போடுற மாதிரியான எஜுகேஷன் வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மோடி நோ வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் நம்மளோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிவாரி ட்ரேடர்ஸை. ஏதாவது டவுட் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா சிவாரி ட்ரேடர்ஸ்ங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். மறக்காமல் நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.